Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு ஒரு சூப்பரான அடிப்பொலியான ரெசிபி தான் பார்க்க போறோம். வஞ்சர மீன் பொரிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3 துண்டு வஞ்சர மீன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த மசாலா பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம மீன் பொரிச்சதுக்கு எப்போவுமே தனியாக கிரேவி செஞ்சு எடுத்து வச்சுருவோம். அதனால் இந்த அளவுக்கு திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நம்ம இந்த மீனை தடவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ண விட்டுடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எப்போவுமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க 3 மீனையும் சேர்த்துடலாம். இது ஒரு 50% குக் ஆனால் போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீன் உடஞ்சிடாமல் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம கிரேவிக்குரிய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா தட்டிக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம பொரிச்சிட்டு இருந்த மீன் வெந்துருச்சு. அது தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கண்ணாடி போல் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவுக்கு திக்காக வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவியை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இதை வாட்டாமல் இலையை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மடக்க வராது. இப்போது நம்ம அந்த இலையில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியை ஒரு லேயர் சேர்த்துட்டு பொரிச்சு வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் அந்த கிரேவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழை இலையை மடித்து பொட்டலை மாதிரி கட்டிக்கலாம். 4 பக்கமும் நல்லா மடக்கிட்டு இதை ஒரு சின்ன நூல் வச்சோ அப்படி இல்லைன்னா வாழை நார் வச்சு இதை நம்ம டைட்டாக கட்டிக்கலாம். கட்டும்போது நல்லா கவனமாக கட்டுங்க. இலை கிழிஞ்சிடாமல் கட்டணும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழையில பார்சலை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு ஒரு பக்கமாக குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். தேவையான வஞ்சர மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. வவ்வால் மீன்லேயும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்பாக சமைச்சு ஆசையாக பரிமாறினா எப்படி இருந்தாலும் அள்ளி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.